இந்த கேள்விக்கு என்ன பதில்? சரி, அப்படின்னா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கான பதிலை கர்த்தருடைய வார்த்தையாக வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு என்பதை நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது என்னன்னா, வாட் destroys unity in families and churches? குடும்பத்திலையும் சபையிலையும் ஐக்கியத்தை கெடுப்பது எது? எல்லா குடும்பமும் ஐக்கியமாக இருக்கா, ஒரு மனமாக இருக்கா அப்படின்னா அது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். எல்லா குடும்பம் எப்படி இல்லை, ஒரு மனமாக ஐக்கியமாக இல்லை. ஆனால் எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு வாஞ்சை இருக்குது. என்ன வாஞ்சை? ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு மனதோடு இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான வாஞ்சை எல்லாருக்கும் என்ன செய்யுது இருக்குது. சபையில் கூட பாருங்கள், எல்லாருக்குள்ளேயும் ஏக சிந்தை ஐக்கியம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சிந்தையோடு, ஒவ்வொரு யோசனையோடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு அப்படி இருக்கிறது காணப்படுகிறது. நம்ம ஒரு ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு பெருசாக இதனுடைய பாதிப்புகள் என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் பெரிய பெரிய சபைகள் 300 பேர் மேலே 500 இப்படிலாம் இருக்கிற பெரிய சபைகள்லாம் பார்த்திங்கன்னா 50 ஒரு குரூப்பு, இன்னொரு 70 ஒரு குரூப்பு, இன்னொரு 100 ஒரு குரூப்புன்னு இப்படி சபைகளுக்குள்ளேயே இப்படிலாம் என்ன செய்யுது, பிரிவினைகள், ஐக்கிய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு ஐக்கிய குறைபாடுகள், ஐக்கிய கேடுங்கிறது குடும்பத்தில் சபைகளில் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இந்த கேள்வி இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது. என்னால் எல்லாரோடையும் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இருக்க முடியலையே, ஏன்? எங்கே கேட்போமா அந்த கேள்வியை? என்னால் எல்லாரோடும் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இருக்க முடியலையே, ஏன்? அதுக்கு தான் பதில் இப்போ இன்னைக்கு செய்ய போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே நான் எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடுறதுக்கு நிறைய தடைகள் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த தடைகள் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நான் எல்லாரோடு ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வாழ்வதற்கு, நான் தேவ வார்த்தை சொல்லுகிறபடி சந்தோஷமாக இருப்பதற்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோமானால், வேதம் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போமானால் நம்ம வாழ்க்கை அது ஒரு மனம் நிறைந்ததாய், ஐக்கியம் நிறைந்ததாய் காணப்படும். அல்லேலூயா. 133வது சங்கீதம் 1வது வசனம் ஐக்கியத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. 133வது சங்கீதம் 1வது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து ஐக்கியப்பட்டு எல்லாம் ஒரு மனதோடு இருப்பது அது நன்மையும் இன்பமா என்ன செய்யுமா இருக்கும். நமக்குள்ள ஐக்கியம் இருந்துச்சுன்னா அதில் நன்மை இருக்குது. நமக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சுன்னா அதில் இன்பம் இருக்குது. குடும்பத்தில் ஐக்கியம் இருந்தால், குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தால் அது நன்மையானது. சபையில் ஒரு மனம் இருந்தால், ஐக்கியம் இருந்தால் அது நன்மையும் இன்பவுமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஐக்கியத்தோடு இருக்கணும், ஒரு மனதோடு இருக்கணுங்கிறத வேதம் கற்றுக் கொடுக்கிறபடினால் தேவன் அதை விரும்புகிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா.
குடும்பம் பிளவுபட்டு இருப்பதையும், குடும்பம் பிரிந்து இருப்பதையும், குடும்பத்தில் ஒருமனம் இல்லாமல் ஐக்கியம் இல்லாமல் இருப்பதை தேவன் என்ன செய்யலை? குடும்பத்தில் சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு ஒரு மனதோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். சபையில் ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், when there is unity, ஐக்கியம் இருக்கிற இடத்துல, ஒரு மனம் இருக்கிற இடத்துல நம்மளுடைய ஜெபம் வல்லமையுடையதாய் மாறுகிறது. அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஐக்கியம் இருக்கிற இடத்துல நம்முடைய ஆராதனை மகிழ்ச்சியுடையதாய் மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, சபையில் ஆராதனைக்கு வருகிறோம், நமக்குள்ள ஐக்கியம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு, பகை, கசப்புகளோடு வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம யார் கூட கசப்போடு இருக்கிறோமோ அந்த ஆள் நமக்கு பின்னாடி இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஆள் பின்னாடி இருக்கும்போது நம்ம ஏசுவே அப்படின்னு கையை இப்படி தூக்கி ஆராதனை பண்ணும்போது நமக்கு என்ன யோசனை வரும்? பின்னாடி நிற்கிறா பாரு, எப்போ பாரு, எதையாவது உள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம்? அதுதான் அந்த கசப்பின் தன்மைகள் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குமே தவிர மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது? ஆராதனை செய்ய முடியாது. அப்போ எப்போ நமக்கு ஐக்கியம் உண்டாகிறதோ, எப்போ நமக்கு ஒருமனம் உண்டாகிறதோ, அப்பொழுது ஆராதனை கூட மகிழ்ச்சி நிறைந்ததா என்ன செஞ்சிருது? மாறி விடுகிறது. அல்லேலூயா. ஐக்கியம் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா குடும்பம் ரொம்ப சமாதானம் உள்ள குடும்பமாக என்ன செஞ்சிருது? மாறி விடுகிறது. குடும்பத்தில் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி, சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஐக்கியம் நிறைந்து ஒரு குடும்பம் காணப்படுதுன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் எப்போதும் நிறைவாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க, எங்கே 2-3 பேருடைய நாமத்தினால கூடுகிறார்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ, 2க்கு மேற்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ, அங்கே தேவ பிரசன்னம் இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 பேர் இருந்தாலும், 3 பேர் இருந்தாலும், 4 பேர் இருந்தாலும், நீங்கள் ஐக்கியமுடையவர்களாக இருப்பீர்களானால் அந்த குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அந்த குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி வந்து அந்த குடும்பத்தை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். சபையில் 30 பேரோ 50 பேரோ 100 பேரோ இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போமானால் நம்ம சபையில் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதையெல்லாம் நம்மளை விட அதிகமாக புரிந்து கொண்டது யாருன்னா பிசாசு. சாட்டன் நோஸ் திஸ். பிசாசுக்கு இது நல்லா தெரியும் பாருங்க. அதனால நம்மளுடைய யூனிட்டியை, நம்மளுடைய ஐக்கியத்தை கெடுப்பதற்கான எல்லா வழியவும் செய்து நம்ம குடும்பத்தை பிளவுபடுத்துறதும், சபையை செயலற்ற சபையாய் மாற்றுறதும் பிசாசுனுடைய வேலையா பல காலமாக இருந்துக்கிட்டு தான் என்ன செய்யுது? இருக்குது. அப்போ குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம யாரை தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும் தெரியுமா? என் குடும்பத்தில் ஐக்கியத்தை கெடுக்கிற பிசாசு, அவனை நான் துரத்துனா போதும். அப்போ பாயிண்ட் அவுட் யாரை? உன்னால தான் இதாச்சு, என்னால் தான் இதாச்சுங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் இன்னைக்கு இனம் கண்டு கொண்டு என் குடும்பத்தில் ஐக்கியத்தை கெடுப்பது பிசாசு, அந்த பிசாசை நான் துரத்துனா என் குடும்பத்தில் சமாதானம் வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அதாவது there are certain things that destroy unity in families and churches. சில காரியங்கள் உண்டு, அது நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை, ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள், சபையில் நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிற சில காரியங்கள் உண்டு. அதை இன்னைக்கு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது ஒரு 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 கற்றுக் கொடுத்தல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை லேர்ன் பண்ணி இதில் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஐக்கியம் கிடச்சிரும், நமக்கு சமாதானம் என்ன செஞ்சிடும்? கிடச்சிரும். அல்லேலூயா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இதை புரிஞ்சுக்குவோம். என்ன காரியம், என்ன மாதிரியான காரியங்கள் என் குடும்பத்தில், சபையில் ஐக்கியத்துக்கு கேடு உண்டாக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம செயல்பட போகிறோம். அல்லேலூயா. சார், இன்றைக்கி முதல்ல
பார்க்கலாமா? முதல்ல pride destroys unity. பெருமை ஐக்கியத்தை, ஒரு மனதை கெடுத்து போடும். அல்லேலூயா. என்ன இது? ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. கவனிச்சிங்களா? அது என்னங்க வாது? வாதுனா அதாவது ஒன்றா இருக்கிற ஒன்றை பிளவுபடுத்துகிற தன்மை அதான் வாது. இப்போ இங்கே என்ன சொல்லுது? அகந்தையினால் என்ன பிறக்கும்? வாது பிறக்கும். ஆங்கிலத்தில் ப்ரைடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பெருமையினால் வாது பிறக்கும். பெருமை இருந்துச்சுன்னா அந்த பெருமை ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறவங்களுக்குள்ள அது என்னத்தை உண்டாக்குமா? பிளவை உண்டாக்கும். வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. பெருமை ஒன்றாக இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள என்னத்தை உண்டாக்கிறோம்? பிளவை உண்டாக்கிவிடும், வாதை உண்டாக்கிவிடும். பெருமை ஒன்றாக இருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைக்கும் இடையே பிளவை உண்டாக்கிவிடும். பெருமை சபையில் ஒன்றாக இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளே வாதை பிளவை உண்டாக்கிவிடும். வசனம் என்னைக்காவது பொய் சொல்லுமா? வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அப்போ இந்த வார்த்தை வசனம் சொல்லியிருக்குன்னா இது உண்மை. பெருமை இருக்கிற இடத்துல பிளவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இப்போ சொல்கிறேன். ஏன் பாஸ்டர் பெருமை இருக்கிற இடத்துல எப்படி பிளவு வருது? ஏன் தெரியுமா? Pride says I am always right. பெருமை சொல்லுகிறது நான் எப்போதும் சரி. I am right. நான் சொல்றது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி. ஏன்னா உள்ள என்ன இருக்குது? தன்னை தானே குறித்து ஒரு பெருமை இருக்கிறதுனால நான் சொல்கிறது கரெக்டு தான், நான் சொல்கிறது சரிதான், நான் சொல்கிறபடி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ என்ன நடக்கும்? நான் சொல்கிறது சரி, நான் சொல்கிறது சரின்னு நான் ஏன் பெருமையில் நான் சொல்லிக்கிட்டே இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? நீ சொல்லிக்கிட்டே இருந்து என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவார். நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம் அப்படின்னு என்னைக்கு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனோ அன்னைக்கு அவர் சொல்கிறதையும் நான் என்ன செய்வேன்? காது கொடுத்து கேட்பேன். அப்பொழுது பிளவு வராது, மீண்டும் என்ன வருது? ஐக்கியம் வருகிறது. அல்லேலூயா. சபையில் அதே போல தான். நான் சொல்கிறது ரைட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு விசுவாசிகள் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன உண்டாகும்? ஒரு குறிப்பிட்ட டைமில் நிச்சயமாகவே பிளவு என்ன செஞ்சிருது? வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அப்போ ப்ரைடு சேஸ் ஐ எம் ஆல்வேஸ் ரைட். அண்ட் தென் செகண்ட் திங், ப்ரைடு சேஸ் ஒய் ஷுட் ஐ ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். பெருமை என்ன சொல்லுது தெரியுமா? நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? புரியுதா உங்களுக்கு? பெருமை உள்ளத்தில் இருந்துச்சுன்னா சாரிங்கிற வார்த்தையை நமக்கு என்ன செய்யாது? சொல்லுங்க. பெருமை இருந்துச்சுன்னா என்ன வராது? சாரி வராது. ஏன்? உள்ள பெருமை இருக்கிறதுனால அவங்க நான் ஏன் சாரி கேட்கணும்? அதுலேயும் சில சமயங்கள் பாருங்கள், தான் செஞ்சது தப்புன்னே தெரிஞ்சாலும் என்ன கேட்குறதில்ல? சாரி கேட்குறதில்ல. ஏன்? உள்ள அந்த அளவுக்கு பெருமை. நான் போய் இறங்கி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதா, நான் போய் இறங்கி அவங்கள்ட்ட சாரி கேட்குறதா, அப்படியெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகணும்னா அதிகமாய் குடும்பத்தில் ஒழிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? நல்லா எல்லாரும் சொல்லுங்க.
ஆமாம், சபையில் விசுவாசிகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த மன்னிப்பு கேட்கறதுல ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும். மன்னிச்சிருங்க, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லி பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் ஐக்கியத்தை எந்த ஒரு சத்ருவும் பிடுங்க முடியாது. அப்படி ஒரு வலிமையான ஐக்கியம் உண்டாகும். கரம் வைத்தவர்கள் இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆம். அடுத்து பாருங்க, ப்ரைட் சேஸ் நோபடி கேன் கரெக்ட் மீ. பெருமை என்ன சொல்லுதான், என்னை ஒருத்தரும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுது. பெருமை உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, யாராவது தம்பி நீ செய்கிறது தப்பு, சிஸ்டர் நீ செய்கிறது தப்புன்னு கரெக்ஷன் பண்ணுறத அவங்க ஒருபோது என்ன செய்கிறதே இல்லை, ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆமாம், ஊழியத்தில் நிறைய இது மாதிரியான அனுபவங்கள் உண்டு. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டா உடனே பாஸ்டரையே அவங்க என்ன செஞ்சிடுறது, பேசுகிறத நிறுத்திடுறது, பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்குறத நிறுத்தி எல்லாத்தையும் நிறுத்திடுறது, பாஸ்டர்கிட்ட முகம் கூட கொடுக்கறதில்ல. ஏன்? நீங்கள் செய்கிறது தவறுங்கிற கரெக்ஷன் வந்த உடனே. அப்போ அங்கே என்ன உண்டாகுது, ஐக்கியத்தில் பிளவு உண்டாகுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அன்போடு கரெக்ஷன் பண்ணி தான் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓட வேண்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை யாராவது கரெக்ஷன் பண்ணால் சந்தோஷமாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஐக்கியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த ஐக்கிய குறைபாடுகள் வரும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவி பேசுகிறத என்ன செஞ்சிடறாங்க, நிறுத்திடுறாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுது. அடுத்து குடும்பத்தில் என்ன நடக்குது பாருங்கள், ஐக்கிய குறைபாடு குடும்பத்தில் வந்துருச்சுன்னா, சில்ட்ரன் பிகம் ரிபலியஸ். பிள்ளைகள் முரட்டாட்டமுடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நிறைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் திசை திருப்பப்பட்டு வேறு மாதிரியான பிள்ளைகளாய் போனதற்கு காரணம் என்னென்னா, குடும்பத்தில் இருந்ததான ஐக்கிய குறைபாடுகள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை என்ன செஞ்சிருது, பாதிச்சிருது. அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருக்கும்போது குடும்பமே அது கேள்விக்குறியான ஒன்றாக என்ன செய்து மாறிவிடுகிறது. அப்போ இன்னைக்கு குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும்னா, நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் யூனிட்டி. சமாதானம் உண்டாகணுமா, குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகணுமா, குடும்பத்துக்குள்ளே தாழ்மைப்படுகிற ஸ்பாவம் எல்லாருக்குள்ளேயும் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஆமாம், தாய் தகப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாருக்குள்ளேயும் தாழ்மைப்படுகிற ஸ்பாவம் வந்துருச்சு அப்படின்னா குடும்பம் எப்போது ஐக்கியமாகவே என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தாழ்மைப்படும் போது அங்கே ஐக்கியம் என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எப்படி மிகுந்த மனத்தாழ்மையாய் ஒருத்தர் என்ன செய்யுங்க, அன்பினால் தாங்குங்கள்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ மிகுந்த மனத்தாழ்மை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஐக்கிய குறைபாடு என்பது இருக்கவே இருக்காது. ஏன்னா மனத்தாழ்மை வந்துருச்சுன்னா பெருமை அங்கே என்ன செஞ்சிருது, ஒளிந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது. எல்லாரும் சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு வாழ்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. 2வது ஐக்கியத்தை கெடுக்கும் காரியம், காசிப்பிங் ஆர் பேக்பைட்டிங் destroys unity. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். இந்த புறங்கூறுதல், பின்னாடி பேசுறது,
இது நம்முடைய ஐக்கியத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். உங்கள் 2 பேருக்கு ஒரு பிரச்சனையா, நேருக்கு நேரா. கணவன் மனைவிக்கு பிரச்சனையா, நேருக்கு நேரா. உங்ககிட்ட இது பிரச்சனை, உங்ககிட்ட இது எனக்கு பிடிக்கல, இதை சரி செய்வோம், இதை இப்படி பண்ணுவோம், பேசிட்டா அந்த பிரச்சனைக்கு அங்கேயே என்ன வந்துடுது? தீர்வு வந்துடுது. அதை விட்டுட்டு எதுவுமே பேசாமல் கணவனை குறித்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறதும், ஏதோ குறை சொல்கிறதும், மனைவியை குறித்து இன்னொரு இடத்துல குறை நோ பேக் பைட்டிங், நோ பேக் பைட்டிங். பின்னாடி பேசுகிறது குடும்பத்தில் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அது நம்முடைய ஐக்கியத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும். 3வது நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, jealousy destroys unity. பொறாமை ஐக்கியத்தை கெடுக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாது? சத்தமாக சொல்லுவோம், பொறாமை இருக்கக்கூடாது. வசனம் வாசிப்போமா? யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இங்கே இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் ஜெலஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதாவது பொறாமையினால் வருகிற காரியம், அங்கே துர்ச்செய்கைகள் உண்டு அப்படின்னு வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கு. அப்போ இந்த பொறாமை பாருங்கள், முதல்ல வேதத்தில் எங்கே துவங்குச்சின்னு யாருக்கா தெரியுமா? காயின் ஆபேலினுடைய சம்பவத்தில் துவங்குதுங்க. ஆபேல் செலுத்திய காணிக்கை தேவன் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அதனால காயினுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆசீர்வாதம் இருந்துச்சா? அதனால் காயின் பொறாமைப்பட்டு ஆபேலை கொன்று போட்டார். காயினுடைய சந்ததி அது சாபக்கேடான சந்ததியாய் மாறியது. இப்படி பலவிதமான அழிவு தான் வந்ததே தவிர பொறாமையினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. அப்போ பொறாமை ஒருவருக்குள்ளே இருக்குமானால் அது ஐக்கியத்தை கெடுக்கும், ஒரு மனதை கெடுத்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, பொறாமை ஒருபோதும் நமக்கு வேண்டவே வேண்டாம். பொறாமை என்கிற அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்து விடுவோம். தேவ கிருபை நம்மளை நிரப்புவதற்கு இடம் கொடுப்போம். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். 1, நம்மளுடைய ஐக்கியத்தை கெடுப்பது பெருமை. ஆகையினால் முற்றிலுமாய் நம்மளை தாழ்த்துவோமானால், பெருமைப்படாதவர்களாக இருப்போமானால் ஐக்கியம் உண்டாகும். 2வது, நம்முடைய ஐக்கியத்தை கெடுப்பது புறம் பேசுவதும் புறங்கூறுவதும், அது நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கும். அதனால நம்ம பேசினா மற்றவர்களுக்கு காயம் கட்டப்படணும், மற்றவர்கள் அந்த வார்த்தையினால் கட்டப்படணும், உற்சாகப்படுத்தப்படணும், அப்படிங்கிறதாகவே நம்ம பேச வேண்டும். 3வது, பொறாமை நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து விடும். அதனால ஒருபோது மற்றவர்களை தேவன் ஆசீர்வதித்திருப்பதை வைத்து நம்ம பொறாமப்படக்கூடாது. மாறாக தேவனுக்கு அவர்களோடு கூட சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே ஐக்கிய குறைபாடுகள் நீங்கும், ஐக்கியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஒரு மனம் உண்டாகும், தேவன் கிரியை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. எளிமை நிருபம் ஆண்டவருடைய